أشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஒரு நல்ல மஜ்லிஸில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மதரசாவிலே மாணவிகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சிலருக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. எனவே முதலாவதாக மதரசாவிலே கல்வியை கற்பதற்கு வாய்ப்பு பெற்ற மாணவிகள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவனது மார்க்கத்தை கற்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த ஒரு சிறப்பம்சம். யுத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹு தாலா தான் நாடுகிறவர்களுக்கு தான் ஞானத்தை கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறானோ அவர்கள் நிறைய அருள்களை பெற்றுவிட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறார். ஆக அல்லாஹ்வினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு அம்சத்தை நாம் முதலில் நினைவு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மையுரிதுல்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா எங்கள் மீது நன்மையை நாடியிருக்கிறான். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்பு பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, செல்வ செழிப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நபி அவர்களுடைய பார்வையில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனுடைய கல்வியை பெற்றவர், அந்த குர்ஆனுடைய கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிறந்தவர்கள் என்கிற பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மദ്രസാக்களிலே கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த எல்லாருமே கல்வியை முறையாக கற்பதில்லை. சிலருக்கு உரிய மദ്രസാவே கிடைப்பதில்லை. உண்மையான மார்க்கத்தை சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய மദ്രസാக்களே கிடைப்பதில்லை. மார்க்கம் என்கிற பெயரில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மദ്രസാக்களிலே போய் காலத்தை விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் உண்மையான மார்க்கத்தை கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது அல்லாஹ் தாலா தந்த அருள். இந்த அருளை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. அப்படியாக இருந்தால் கல்வியிலே நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தாலா சொல்கிறான், இத்தகுல்லா வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான். ஞானம் என்கிறது ஒரு தகவலை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஒரு செய்தியை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டத்தை பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் தருவது. அது மனிதன் தன் மூளையால் மட்டும் தேடிக்கொள்வது கிடையாது. நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனநிலையில் நாம் கல்வியை கற்போம் என்றால் அந்த கல்வி மூலமாக அல்லாஹ் எமக்கு ஞானத்தை தருவான். அந்த கல்வி மூலமாக நாமும் பிறரும் பயன்பெறக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹு தாலா தருவான். எனவே கல்விக்கு அடிப்படை தக்குவா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று சில இடங்களில் நாங்கள் மദ്രസാக்களுடைய பார்க்கலாம். இது பெண்கள் மദ്രസா ஆண்கள் மദ്രസா என்கிற வேறுபாடு கிடையாது. மദ്രസാவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிலருடைய நடவடிக்கை சாதாரணமாக ஊரிலே பாடசாலையிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை விட மோசமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். சில நேரம் தொழுகையிலே கூட பொடுபோக்குள்ளவங்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களிலே பாடசாலையிலே கற்கக்கூடிய மாணவி ஹிஜாபுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கிற போது அரபு கல்லூரியை கற்கக்கூடிய சில மாணவிகள் ஹிஜாபுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒழுக்க விவகாரங்களிலே பேணுதல் இல்லாத சூழலை பார்க்கிறோம். அந்த சூழலில் இருந்து கொண்டு நாம் முழுமையாக மார்க்க கல்வியை பெற முடியாது. அப்படி பெற்றாலும் அதன் மூலமாக நாமோ பிறரோ நன்மை பெற முடியாது.
எனவே நாம் இது ஒரு முதலாவது இறையச்சம் என்கிறது எங்களுடைய கல்விக்கு அவசியம் எங்களுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் இந்த கல்வியை எதற்காக கற்கிறோம், இதிலே நமக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும். எங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏன் மதரசாவிலே விட்டீர்கள் என்று கேட்டால், ஒன்று சொல்லலாம், அவர்கள் மதரசாவிலே ஓதி ஆலிமா வந்தாங்கன்னா அவங்களோட எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிறப்புன்னா எதில் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால், கஷ்டப்படாமல் நம்ம மாப்பிள்ளை தேடலாம், வீடு தேடி வருவாங்க, மார்க்கத்தை படிக்க பொண்ணுன்னு சொல்லி வருவாங்க. இதை ஒன்றே இலக்காக கொண்டு சில தாய்மார்கள் பிள்ளைகளை மதரசாவுக்கு விடுகிறார்கள். சிலர் என்னென்னு சொன்னால், ஊரில் பாடசாலை சரியில்லை, அதனால் நாங்கள் மதரசாவில் விடுறோம். சிலர் என்னென்னு சொன்னால், பாடசாலை கல்விக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்குது, இங்கே மதரசா விட்டால் செலவு இல்லை. இந்த மாதிரி ஏதாவது உலக நோக்கங்களை வைத்துக் கொள்கிறார்கள். கற்கக்கூடிய மாணவிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக கொள்ளும், நான் அல்லாவுக்காக படிக்கிறேன். இஹ்லாஸை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கற்பதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற வேண்டும். நம்ம அதை நமக்கு நோக்கமாக வச்சோம்னா உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது அல்லாஹ் தானாக தருவான். நம்ம உலகத்தை நோக்கமாக வைத்தால் மறுமையை இழந்து விடுவோம். சில நேரம் உலகம் கூட கிடைக்காம போயிடலாம். மறுமையை நோக்கமாக வைத்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக வைத்தால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா உலகத்திலும் அதை சிறப்பாக்குவான். இன்னமல் அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸ் தான் பெரும்பாலும் மதரசாக்களே முதலாவது கற்றுக் கொடுப்பார்கள். சஹீஹுல் புகாரியை எடுத்தால் முதலாவது இந்த ஹதீஸ் தான் இருக்கிறது. எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருந்தால் அதுக்கு கூலி இருக்குது, உலகத்துக்காக என்றிருந்தால் அதுக்கு கூலி கிடையாது என்கிற அடிப்படையை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இஹ்லாஸுடைய விஷயத்தில் நம்ம எங்களுடைய உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பெரிய கூலிகளை தருகிறான். இதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அடுத்ததாக, மார்க்க கல்வியை கற்கிற போது நம்மிடத்தில் மோசமான நடத்தைகள், பாவங்களுடைய செயல்பாடுகள் இது இருக்கக்கூடாது. இது இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கொடுக்க மாட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள், சகவுத்து இலா வகி இன் சுவஹிஃப்லி ஃபஅர்சதனி இலா அன் தர்கில் மஆசி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு படிக்கிற போது மூளையிலே செய்திகள் நினைவில் நிற்காது, எனக்கு ஞாபக சக்தி கிடையாது, படிக்கிறதெல்லாம் மனசுல நிற்கதில்லை என்று என்னுடைய ஆசிரியர் வகி அவர்களிடத்தில் நான் சொன்னேன். அவர் பாவங்களை விட்டுவிடு என்று எனக்கு வழிகாட்டினார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இல்மு என்கிறது ஒளி, அது ஒரு நூர், பாவிகளுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க மாட்டான் என்று என் ஆசிரியர் வழிகாட்டினார் என்று அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் மதரசாவிலே கற்கக்கூடிய மாணவர்கள் இடையில் விலகுவதற்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்கள சிலருக்கு சினிமாவில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும், படிப்பாங்க, ஆனால் அவங்க சினிமாவில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இசையில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் தவறான தொடர்புகளை வளர்த்து கொள்வாங்க. அப்போ இது கல்வியும் அதுவும் வந்து கிராஸ் ஆகிற போது கல்வி மிகைக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தப்பான செயல்பாடுகள் என்ன, தவறான செயல்பாடுகள் என்ன, வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி, வீட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம தவிர்த்தால்தான் நம்ம கல்வியில் முன்னேறலாம். இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு மனிதனிடத்தில் கல்வியிலே முன்னேற்றம் வர வேண்டும், கல்வியிலே ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக 6 விஷயங்களை சொல்கிறார்கள். அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பி சித்தத்தின், சகோதரனே 6 விஷயம் இல்லாமல் நீ கல்வியை பெற முடியாது, அதை நான் உனக்கு விவரமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மனிதன் கல்வியிலே முன்னேற வேண்டுமாக இருந்தால் அவசியம் இருக்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறாங்க. முதலாவது திகா உன், புத்தி இருக்கணும், ஆளுகிட்ட திறமை இருக்கணும். சில பேரை நம்ம பார்க்கலாம், விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பாஸ் ஆக மாட்டாங்க, எக்ஸாமில் முன்னுக்கு வர மாட்டாங்க, அவங்களால அதுக்கு மேலே போக முடியாதுன்னு இருக்கும். பேசிக்கில் ஒருவன் கல்வியில் முன்னேற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு அளவு அதாவது அறிவு இருக்கணும், பேசிக்கில் இயல்பான சில அதாவது ஆற்றல் அவன்கிட்ட இருக்கணும். இது அவனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. சரி, இப்போ நம்ம எல்லாம் மார்க்கத்தில் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது மதரசாவுக்கு வரவங்க, பாடசாலையில் ஓரளவு முன்னேற்றம் கண்டவங்க, பரீட்சைகள் வைக்கப்பட்டு அதில் பாஸ் ஆகிறவங்க தான் வராங்க.
எல்லாருக்குமே மூளை இருக்குது, யாருக்கும் ஸ்கேன் பண்ணி இருக்குதா இல்லையான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. திறமை உள்ளவங்க தான் வந்திருக்கிறோம். சரி, திறமை உள்ளவங்க எல்லாருமே கல்வியில் முன்னேறலாமா? அது முடியாது. ரெண்டாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வஹிர்சுன், படிக்க வேணுமெங்கிற ஆர்வம் இருக்கணும். எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்க வேணுங்கிற ஆர்வம் கிடையாது. விளையாட்டில் அவங்களோட கவனம் போயிடுது, கேளிக்கைகள் அவங்களோட கவனம் போயிடுது, ஆடம்பரமான விஷயங்கள் அவங்களோட கவனம் போயிடுது. திறமை இருந்தாலும் கல்வியில் அவர்கள் முன்னேற முடியாது. இது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, ஆர்வம், இந்த திறமையும் இருக்கணும், அதே நேரத்தில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். எத்தனையோ சேர்த்த ஆர்வம் இருக்குது, ஆனால் திறமை இல்லை, அவங்களால முன்னேற முடியாது. சில பேர்கிட்ட நல்ல திறமை இருக்கும், படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமே இருக்காது, அவங்களாலையும் வாழ்க்கையில் கல்வித்துறையில் முன்னேற முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூன்றாவது சொல்கிறார்கள், வஜித்திஹாதுன், படிப்பதற்கான முயற்சி இருக்க வேண்டும். இப்போ நமக்கு சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்க ஆர்வம், எனக்கு இங்கிலீஷ் படிக்க ஆர்வம் இருக்குது நான் சொல்லலாம். நான் இங்கிலீஷே படிக்காமல் அதில் எப்படி முன்னேறது? ஆர்வம் இருக்குது எல்லாருக்குமே, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற அளவுக்கு ஆர்வம் இருக்குது. அதற்கான முயற்சி இல்லாமல் அதை அடைய முடியாது. அப்போ நம்ம மദ്രസാவுக்கு வந்துட்டோம், படிக்கிறதுக்குன்னா வந்திருக்கிறோம், தியாகம் செஞ்சு தான் வந்திருக்கிறோம், நம்மக்கிட்ட அல்லாஹ் அறிவும் இருக்குது, படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நம்மளாம் கிதாபை பார்க்கல, படித்து தந்த பாடத்தை மீட்டலை, நமக்கு தேவையான ஏனைய புத்தகங்களை வாசிக்கலை, எங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கான முயற்சியை செய்யலைன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அப்போ அறிவும் இருக்க வேண்டும், ஆர்வமும் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். நாலாவது வபுல்கத்துன், அந்த கல்வியை அடைந்து கொள்வதற்கான சாதனம். உதாரணமாக ஒரு பாடம் நடக்குது, நம்மகிட்ட பேனையும் இல்லை, பென்சிலும் இல்லை, பேப்பரும் இல்லைன்னு சொன்னால் பதிஞ்சு வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் அந்த சாதனம் தேவை. நான் நீச்சல் போட்டியில் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஊரில் குளமும் கிடையாது, ஆறும் கிடையாது, கடலும் கிடையாது, என் வீட்டில் ஸ்விம்மிங் பூலும் இல்லைன்னா நான் எப்படி நீச்சல் பழகிறது? நிலத்தில் நீச்சல் பழக முடியாது, தண்ணி இருந்தால் தான் நீச்சல் பழக முடியும். நம்ம எதை கற்கிறதாக இருந்தாலும் அந்த கல்விக்கான சாதனம் எங்களுக்கு தேவை. நான் கணனி கற்க வேணும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது கண்ணால் கூட பார்க்காம என்னால் படிக்க முடியாது. அப்போ நம்ம எதை படிக்கிறோமோ அதற்குரிய சாதனம் தேவை. நம்ம குர்ஆன் சுன்னா படிக்கிறோம்னு சொன்னால் நம்மகிட்ட குர்ஆன் இருக்கணும், சுன்னாவுடைய கிதாபுகள் இருக்கணும், அதற்கு விளக்கமாக வந்த விரிவுரைகள் இருக்கணும், குர்ஆனுக்கு தப்சீராக வந்த விளக்கங்களாக வந்த தப்சீர்கள் இருக்கணும். இந்த சாதனங்கள்ங்கிறது கல்வியில் எங்களுக்கு வழிகாட்டும். அடுத்ததாக வசுஹபத்து உஸ்தாதின், ஒரு நல்ல ஆசிரியரின் நெருக்கம் தேவை. இதில் மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் உலகத்தில் படிக்கக்கூடியவங்கள்ட்ட போய் உங்களுக்கு ரொம்ப வெறுப்பானவங்க யாருன்னு கேட்டால் எல்லாருமே டீச்சர்ஸை தான் சொல்லுவாங்க, ஆசிரியரை தான் சொல்லுவாங்க. படித்து முடியும் வரை அப்படி தான் இருக்கும். படித்ததுக்கு பிறகு தான் உண்மையாக ஆசிரியர்கள் மேலே அன்பும் நேசமும் வரும். இவங்க இப்படி படித்து தந்ததாக தான் நம்ம நல்லா இருக்கிறோங்கிற எண்ணம் வரும். படிக்கிற காலத்தில் எல்லாருக்குமே டீச்சர்ஸ் மேலே வெறுப்பு இருக்கும். அது உண்மையான வெறுப்பாகவும் இருக்கலாம், அது தற்காலிகமாக வரதாகவும் இருக்கலாம். அதிகமாக மாணவிகள் யாருக்கு பட்டப்பேர் வைக்கிறேன்னா அவங்க டீச்சர்ஸுக்கு தான் பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த வெறுப்பு என்கிறது உண்மையான வெறுப்பாக மாறிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அவர் எவ்வளவு நல்ல விஷயத்தை சொன்னாலும் ஏறாது. ஒரு மனிதர் சொல்லக்கூடிய செய்தி எங்கள் மனசில் ஆழமாக பதியணும்டா அவர் மேலே எங்களுக்கு நெருக்கம் இருக்கணும், நேசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்படி அன்பு இருந்தால் அவர் விவரமாக சொல்லாவிட்டாலும் மனசில் ஆழமாக பதியும். நம்ம சில பேச்சாளர்கள் இருப்பாங்க, திறமையான பேச்சாளர்களாக இருப்பாங்க, மக்கள் அவங்களோட பேச்சை ஆர்வமாக கேட்பாங்க. அவங்க பேச்சு அவங்க ஆர்வமாக கேட்குறதுக்கு அந்த பேச்சினுடைய திறமை காரணமாக இருக்கும். சில பேச்சாளர்கள் இருப்பாங்க, அவங்க திறமையான பேச்சாளராக இருக்க மாட்டாங்க, ஆனால் மக்கள் கேட்குறாங்கன்னா அந்த ஆள் மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்குது, அவர் மேலே பற்று இருக்குது, பாசம் இருக்குது, அதனால் கேட்குறாங்க. மகாத்மா காந்தி பெரிய பேச்சாளர் கிடையாது, ஆனால் அவர் பேசினா லட்சக்கணக்கான மக்கள் அமைதியாக இருந்து கேட்பாங்க. அவருடைய பேச்சுக்காக இல்லை. அறிஞர் அண்ணாலாம் பெரிய பேச்சாளர்கள், மகாத்மா காந்தி ஒரு பேச்சாளர் கிடையாது, ஆனால் அவரை பெரிய அளவில் அந்த மக்கள் மதித்தார்கள். அந்த மதிப்பு தான் அவருடைய கருத்தை விரைவாக மக்களை ஏற்க செய்தது. இப்போ நாங்கள் உஸ்தாது மேலே மரியாதை வச்சுருந்தோம்னு சொன்னால், பாசம் வச்சுருந்தோம்னு சொன்னால் அவர் வாயால் சொல்கிறது நம்ம உள்ளத்துக்கு வந்து சேரும். நம்ம வெறுப்பு வச்சுருந்தோம்னு சொன்னால் காதுக்கு கேட்கும், உள்ள அதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எங்கள் மனசில் பதியாது. எனவே சுஹபத்து உஸ்தாத், ஒரு ஆசிரியருடைய துணை என்கிறது, நெருக்கம் என்கிறது, நேசம் என்கிறது அவசியம்.
அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு சிந்தனை வந்திருக்குது. எப்படின்னு கேட்டால், நமக்கு கிதாபே ஒஸ்தாதாக இருப்பார், புத்தகமே நமக்கு ஆசிரியராக இருக்கும். நம்ம லேப்டாப் எடுத்துட்டோம்னா அதில் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சீடிகளே நமக்கு ஆசிரியராக ஒஸ்தாதாக இருக்கும் என்கிற நிலை வந்திருக்குது. இந்த கல்வி முறைங்கிறது நம்ம கற்றதை வளர்க்குறதுக்கு சரியானே தவிர முறையான கல்வியை கொண்டு போகிறதுக்கான ஊடகம் கிடையாது. கடந்த கால அறிஞர்கள் எப்படி மதிக்கப்படுவாங்கன்னா, இவர் இன்னார் இடத்துல படித்தார், இன்னார் இடத்துல மாணவராக இருந்தார், இன்ன ஒஸ்தாது இவருக்கு இஜாசா கொடுத்தாரு, இவர் பத்துவா கொடுக்கலாம், இவர் ஹதீஸ் சொல்லலாம்னு அனுமதி கொடுத்தாருங்கிற அங்கீகாரங்களை வைத்துத்தான் அந்த மாணவர்களுடைய அந்த அறிஞர்களுடைய வாக்குகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த நிலை கிடையாது. யார் வேணாலும் கிதாப் ஒன்றை பார்த்துட்டு அவரே ஒஸ்தாதாகவும் அவரே ஆலிமாகவும் அவரே முஃப்தியாகவும் மாறக்கூடிய சூழ்நிலை. இந்த பாய்லர்ஸ் கோழி மாதிரி 40 நாள் 30 நாள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை, இது மார்க்கத்துக்கு ஆபத்தானது. எனவே நம்ம சூபத் ஒஸ்தாத் ஆசிரியர்களுடைய நல்லுறவு என்கிறது கல்விக்கு மிகவும் முக்கியமானது. சில வேளை எங்கள்கிட்ட கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் குறைகள் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு யுகத்தில் வாழ்றோம், அவங்க ஒரு யுகத்தில் வாழ்றாங்க. எங்களுக்கும் ஒஸ்தாதுக்கும் குறைஞ்சது 10-12 வருட வித்தியாசம் இருக்குது. இந்த 10-15 வருட வித்தியாசத்தில் உலக விவகாரங்களில் அவங்க தெரியாத பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம், அவங்க கற்காத பல விஷயங்கள் நம்ம கற்றிருப்போம். ஆனால் பேசிக் அறிவை நம்ம அவங்ககிட்ட இருந்தால் எடுக்கிறோம். எனவே நம்ம ஒஸ்தாதுகளை குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சோம்னா, சில நேரம் உலக விஷயத்தில் கிரிக்கெட்டில் யார் நம்ம நல்லா அடிக்கக்கூடியவர், யார் கட்சி பண்ணுவார், இதெல்லாம் ஒஸ்தாதுக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு இந்த சின்ன விஷயம் கூட இவருக்கு தெரியலை, இவங்கெல்லாம் பெரிய ஆலிங்களா, இவங்கெல்லாம் ஒஸ்தாதுகளாண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிலதை வச்சுக்கொண்டு அறிஞர்களை ஒஸ்தாதுகளை மட்டரகமாக மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்கள்ட்ட சைத்தான் வந்து குந்திருவான், நீ உன் ஆசிரியரை விட பெரிய அறிவாளி ஆகிட்டாய் என்கிற எண்ணத்தை போட்டுருவான். நான் நிறைய படிச்சுட்டேன்ங்கிற சிந்தனை எப்போ ஒருவன்ட்ட வருதோ அதுக்கப்புறம் அவன் முட்டாளாகிடுவான். அதுக்கு மேலே அவன் படிக்க மாட்டான். நான் நிறைய படிக்க இருக்குதுன்னு நினைக்கிற போது தான் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்து கொண்டிருக்கு. நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோன்ற சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகத்துக்கு ஆரம்பமாகிறோம், பணியை கீழே போக ஆரம்பமாகிறோங்கிற அர்த்தம். அடுத்ததாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வத்தூலு ஜமானின், அதை கல்விக்காக நீண்ட காலத்தை செலவழிக்கணும். கற்கக்கூடிய மாணவிகள்கிட்ட இருக்கக்கூடாது 4 வருஷம் கல்வின்னா 4 வருஷத்தோட நம்ம ஆலிமா கற்று முடிச்சிட்டோங்கிறது கிடையாது. எப்படி படிக்கிறது, என்ன பேஸில் படிக்கிறதுங்கிறதுக்கான அடிப்படைகள் தான் கல்லூரிகள் சொல்லித்தரும். தொடர்ந்து நம்ம கற்க வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்தளவு மௌத்தாகும் வரைக்கும் அவன் மாணவன் தான், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்கு குறிப்பிட்ட காலம் சொல்ல முடியாது. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கோர்ஸ்ன்னு சொல்லி கல்வியை வரையறை செய்ய முடியாது. எனவே கல்விங்கிற வாசலில் நம்ம காலடி வச்சிட்டோம்னு சொன்னால் அதற்காக நீண்ட காலத்தை நம்ம செலவழிக்க தயாராகிறணும். இந்த 6 இருந்தால் ஒருவன் கல்வியிலே உயர்நிலையை அடையலாம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இது அவங்க அனுபவம் மூலமாக கண்டது. ஆரம்பத்தில் மனப்பாடம் கூட செய்ய முடியாத ஒருவராக இருந்து மிகப்பெரிய ஒரு அறிஞராக மாறி அவங்க அனுபவம் மூலமாக கண்டதை நமக்கு சொல்கிறாங்க. அனுபவ அறிவு என்கிறது 1000 கிதாபை வாசிக்கிறதை விட நமக்கு சிறப்பானது. ஏன்னா அங்கெங்க முட்டி மோதி முடிவு பெறுவதற்கு முன்னால் எங்களுக்கு முடிவை சொல்லிடுவாங்க. அனுபவம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முட்டுப்பட்டதுக்கு பிறகு குனிஞ்சிட்டு போவாங்க. அனுபவம் உள்ளவங்க அந்தந்த இடங்களில் சமாளிச்சுக்குவாங்க. எனவே இந்த அனுபவ அறிவுங்கிறது, இந்த 6 அம்சங்களும் கல்விக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்தது கல்விங்கிறது நம்ம அதாவது தமிழில் சொல்லுவாங்களே, லேசாக கொண்ட வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிற மாதிரி முழுசாக எல்லாமே இலகுவாக கிடைக்காது. கல்விக்காக நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கணும், சிரமங்களை அனுபவிக்கணும். எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம கல்விகளை அனுபவிக்கணும்னு அதாவது எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே உள்ள மதரசாங்கிறது ஹாஸ்டல் வசதி உள்ள மதரசான்னு தெரியலை, ஹாஸ்டல் இல்லை. சில இடங்களில் நீங்கள் வீட்டில் இருந்து வந்து கற்கிறீங்க, சில இடங்களில் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. அப்படி தங்கி படிக்கும்போது வீட்டில் கிடைக்கிற எல்லாமே அங்கே கிடைக்காது. ஒரு வீடு மாதிரி ஹாஸ்டலில் நடத்தவும் முடியாது, சிரமங்களை சந்திச்சு தான் ஆகணும். நம்ம கற்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க நினைக்கக்கூடிய அல்லது எங்களோட வயசில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தியாகம் செஞ்சே ஆகணும். எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்கள் அதிகமாக அறிவித்தவர் யார்? அதிகமான ஹதீஸ் அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ் அறிவித்தாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சிங்கன்னு சொல்லி.
அவர் சொல்றார், அவர் ஹதீஸ்களை அறிவித்த அந்த அவர் கற்ற நிலையை அவர் அவருடைய நிலையை சொல்றார். நான் இப்படி இந்த மார்க்கத்தை படித்தேன் தெரியுமா, சாப்பிடுவதற்கு வசதி கிடையாது, சில நேரங்களில் பசி தாங்க முடியாமல் வீதி ஓரங்களில் நான் மயங்கி விழுந்து விடுவேன். அந்த காலத்து ஜாகிலியா மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது என்னன்னு கேட்டால், பைத்தியக்காரன் தலையை மிரிச்சா பைத்தியம் தெளின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. வீதியில் விழுந்து கிடக்கக்கூடிய என்னையே பைத்தியம் நினைச்சு தலையை மிரிச்சிட்டு போவாங்க. நான் பசியில் மயங்கி விழுந்து கிடப்பேன். இந்த பட்டினியோடு இருந்துதான் நாங்கள் படித்தோம். அவர் ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு நாள் நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னால் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு பசியாக இருந்தது. தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல போய் ஒரு வசனத்துக்குரிய விளக்கத்தை நான் கேட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த வசனத்துடைய விளக்கம் என்ன என்று அறியணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. நான் அவரோட பேசிக்கொண்டே அவரும் போவார், அவர் பின்னாலே நம்மளும் போனால் வீட்டுக்கு போனால் ஏதாவது தருவார், அதை சாப்பிட்டு இன்றைய நாளை சமாளிக்கலாம் என்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஆனால் அவர் நிற்க வச்சு பதில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. சரி இவர்கிட்ட பேச்சு கொடுப்போம்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவரும் என்னை வீட்டுக்கு அழைச்சி போகலை, அவரும் நிற்க வச்சு பதில் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கு நமக்கு வேற வழியே கிடைக்காது என்று நான் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நான் அவங்களுக்கு சலாம் சொன்னேன். என் முகத்தில் இருந்த பசியினுடைய கோரத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நான் என்ன நோக்கத்தில் சலாம் சொல்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டார்கள். யா அபா ஹுர் இல்சிக் இல்சிக், அபூ ஹுரைரா என்னோடு ஒட்டிக்கொள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வீடுக்கு போனாங்க. தங்கள் மனைவிமார்கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்டாங்க. ஒரு மனைவி கொஞ்சம் பால் இருப்பதாக சொன்னார்கள். அப்போ நான் மனசுக்குள்ள திருத்தி கேட்டுக்கொண்டேன், ஆகா இந்த பாலை குடிச்சு இன்றைய நாளை சமாளிச்சுக்கலாம் என்று நான் நினைக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா என்று சொன்னார்கள். லெப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வந்து விட்டேன், என்ன என்று கேட்டேன். திண்ணை தோழர்களை அழைத்து வா என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா சொல்றாங்க, திண்ணை தோழர்களை கூப்பிட்டு வந்தா அழைச்சி வந்தா பாலை முதலாவது ஏண்ட கையில தந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லுவார். இருக்கிற இந்த பால் நமக்கு கிடைக்காம போயிருமே என்கிற நிலையோட போறாங்க. போய் திண்ணை தோழர்களை அழைச்சிட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா நினைச்ச மாதிரியே அவங்க கையில கோப்பையை கொடுத்து சொல்றாங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபி குடிக்கும் போதும் நமக்கு கிடைக்காது என்கிற எண்ணம் அவருக்கு வருது. எல்லா சஹாபாக்களும் அந்த பாலை குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அபூ ஹுரைரா யாராவது மீதி இருக்கிறாங்களா, மிச்சம் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அபூ ஹுரைரா அவசரப்பட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறோன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா குடிங்கன்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் குடிச்சு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க குடிக்க வேணுமேங்கிறதுக்காக கொடுத்தேன். இல்லை அபூ ஹுரைரா குடி என்று சொன்னார்கள். மீண்டும் நான் குடித்து விட்டு கொடுத்தேன். இல்லை குடி என்று சொன்னார்கள். என்னால் இதற்கு மேல் குடிக்க முடியாது என்கிற அளவுக்கு நான் குடித்தேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அதை குடித்தார்கள். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்கிற நிலையில் இருந்து கொண்டுதான் நாங்கள் ஹதீஸ் படித்தோம். அதனால தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றார். அப்போ கல்விங்கிறது லேசாக கிடைக்கணும், சொகுசாக கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கல்விக்காக நம்ம சில சிரமங்களை தாங்கணும். சிரமத்தோடு கற்கக்கூடிய கல்விதான் ஆழமாக பதியும். அந்த கல்விக்கு தான் சரியான மரியாதை எங்களால் கொடுக்கப்படும். யார் கற்கிறாங்களோ அவங்களால கொடுக்கப்படும். எனவே கல்விக்காக கஷ்டங்களை சகித்து கொள்ள நம்ம தயாருங்கிற மனநிலையில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு கற்கக்கூடியவருடைய உள்ளத்தில் கல்வி ஆழமாக பதியணும்னு சொன்னால் அடிப்படையான 2 எண்ணம் அவர்கிட்ட இருக்கணும். ஒன்று என்னன்னு கேட்டால், நான் கற்கக்கூடிய கல்வியை நான் பயன்படுத்தி கொள்ளணும் என்கிற எண்ணம் கற்கிறவங்ககிட்ட இருக்கணும். அப்போதான் அது நமக்கு நம்ம அதாவது மனசில் இருக்கும் அந்த கல்வி. இல்லைன்னா நம்ம படிக்கிற கிதாபில் இருக்கலாம், ஏட்டில் இருக்கலாம், மனசில் அந்த கல்வி இருக்காது. எனவே நான் எதை படிக்கிறேனோ அதை நான் பயன்படுத்த வேண்டும், என் வாழ்க்கைக்கு அது தேவை என்கிற எண்ணத்தோடு நாங்கள் கற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வஹி வருகுதே, இந்த கல்வி இருக்குதே, இந்த கல்விக்கான உதாரணம் என்னென்று சொன்னால் வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மலையை போன்றது. இந்த மலை ஒரு பாலைவன பூமியிலும் பெய்கிறது. அந்த பாலைவன பூமி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த தண்ணியை தக்க வச்சு கொள்வதும் இல்லை, தான் அதை பயன்படுத்தி கொள்வதும் இல்லை. அந்த தண்ணி அப்படியே அடியோடு இல்லாமல் போயிடுது. அதனால் யாருக்கும் இந்த பிரயோசனம் கிடையாது. சில நிறங்கள் அந்த மழை பெய்கிறது. அந்த நிறம் அந்த மழை தண்ணியை ஈர்த்து அதை வைத்து அது பயிர் பச்சைகளை விளைவிப்பது கிடையாது. ஆனால் அது கட்டாந்தரையாக இருக்கும். தண்ணி அங்கே தேங்கி நிற்கும்.
வாரவன் போறவன் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆடு மாடுகள் அந்த தண்ணியை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் அந்த தண்ணியினால் அந்த நிலத்துக்கு எந்த பயனும் இருக்காது. சில நிலங்கள் அந்த தண்ணியை தேக்கி வைத்துக் கொள்கின்றன. அதனால் அந்த பூமியும் செழிப்பாக ஆகிறது, மக்களும் அதன் மூலம் பயன்பெறாங்க என்று ரசூல் சொல்லிட்டு சொல்றாங்க. சிலர் கல்வியை கற்பாங்க, அவங்களும் அதை பயன்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாலைவன நிலத்தை போன்றவங்க. சிலர் கட்டாந்தரை போல அவங்க அதை பயன்படுத்தாட்டியும் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதனால் அவங்க பயன்பெற மாட்டாங்க, அடுத்தவங்க பயன்பட்டு போயிடுவாங்க. சிலர் அவங்களும் நடைமுறைப்படுத்துவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நாங்கள் வெறுமனே ஒரு பாலைவன மணல் பூமி போல ஆகிடக்கூடாது. கல்வி எங்களுக்கு கொட்டப்படுகிறது, எங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் போதிக்கப்படுகிறது. போதிச்ச எந்த போதனையும் எங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பயனில்லை என்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பாலைவன பூமி மாதிரி யாருக்குமே பயனற்றவங்களா ஆகிடுறோம். எனவே நாங்கள் கற்கக்கூடிய கல்விங்கிறது எங்களுக்கும் பயனளிக்கணும், பிறருக்கும் பயனளிக்கணும் என்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம படிக்கக்கூடியது மனசில் பதியும். ரெண்டாவது, நம்ம எதை கற்கிறோமோ அதை நாங்கள் தௌவா செய்யணும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் படிக்கணும். நாங்கள் கற்கிறத பிறருக்கு கொடுக்கணும் என்கிற எண்ணத்தோடு கற்கணும். அந்த தௌவா செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்கிறது நாம் கற்கக்கூடியதை நம்ம மனசில் ஆழமாக பதிய செய்யும். நமக்கு இன்னும் அதிகமாக கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஊட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது நம்ம கரும்புகளில் எழுதி எழுதி அழிக்கிற மாதிரி அழிஞ்சிட்டே இருக்கும், ஆழமாக பதியாது. சல்மானுல் பாரிசி அவங்க சொல்லுவாங்க, அல் இல்முல்லதி லா யுகால் கல் கன்சுல்லதி லம் யுன்ஃபக். பிறருக்கு சொல்லப்படாத கல்வி என்கிறது அதாவது செலவழிக்கப்படாத புதையலை போல. நம்ம பெக்கெட்டில் ஒரு 50 ரூபா காசு இருக்குதுன்னா நமக்கு அது பிரயோசனம். நிலத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது, 50 கோடி பெறுமதியான புதையல் இருக்குது, அது வெளியே வராத வரையில் அதனால் எந்த லாபமும் கிடையாது. நம்ம சேப்பில் காசு இருந்தால் நமக்கு காசு இருக்குது, ஒரு தெம்பாது இருக்கும். நம்மகிட்ட 1000 ரூபா காசு இருக்குது, தெம்பு இருக்கும். நம்ம தோட்டத்தில் நம்ம காணியிலேயே 50 கோடி பெறுமதியான ஒரு புதையல் இருக்குது, நமக்கு மனசில் அதனால் எந்த லாபமாவது இருக்குதா? கையில் வருகிற வரைக்கும், செலவழிக்கப்படுற வரைக்கும் புதையல் லாபமற்றது. அதே போல பிறருக்கு சொல்லப்படாத கல்விங்கிறது புதஞ்சு கிடக்கிற புதையலை போல, அதனால் எந்த ஃபாய்தாவும் கிடையாது. அப்போ நாங்கள் கற்கிற போது பிறருக்கு சொல்லணும், நம்ம தௌவா செய்யணும் என்கிற ஆர்வத்தோடு கற்றோம்னு சொன்னால் அது எங்களுடைய கல்விக்கு பெரும் அளவில் வளர்ச்சியை தரும். இங்கு தாய்மார்கள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் அவங்களும் அவங்களுடைய எண்ணத்தை நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம கற்க வைக்கிறதுங்கிறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. சாலிகான குழந்தையை விட்டுட்டு போனால் நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அவங்க மூலமாக நாங்கள் நன்மையை பெறுவோம். அப்போ சாலிகான குழந்தையை உருவாக்குறதுங்கிறது எங்களை கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டுரும், எதுவும் அவனுக்கு தொடர் செயல்கள் கிடையாது. 3ஐ தவிர என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்று சதக்கத்தும் ஜாரியா, ஒரு பள்ளியை கட்டிட்டு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பள்ளியில் மக்கள் வணக்கம் செய்கிற காலமெல்லாம் அவருக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கு. ரெண்டாவது சொல்கிறாங்க அல் இல்முல், அதாவது இல்முன் யுன்தபஹு பிஹி, அதாவது பிறருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வியை விட்டுட்டு சென்றால் அவர் மௌத்தா போயிருப்பார். அந்த கல்வியை பெற்று நன்மை அடையக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும். இப்போ தாய்மார்கள் யோசிக்கலாம், நமக்கு பள்ளி கட்டுற அளவுக்கு காசு கிடையாது, ஒரு கிணத்தை கட்டுற அளவுக்கு காசு கிடையாது, ஒரு பாதை போடுகிற அளவுக்கு நமக்கு பணம் கிடையாது. நமக்கு நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு மக்கள் பயனளிக்கக்கூடிய அளவுக்கு கல்வியை விட்டு சென்ற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது. எல்லாருக்கும் பெரும்பாலும் குழந்தை இருக்கிறாங்களா இல்லையா? அந்த குழந்தைய நாங்கள் மார்க்க வழியில் சாலிகான குழந்தைய ஆக்கிட்டு மௌத்தா போனோம்னு சொன்னால் நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களுக்கு அவங்க மூலமாக நன்மை கிடைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு நோக்கத்துக்காக எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். இதை நாங்கள் மறுமைக்காக நம்ம இதை செய்கிறோம். நம்ம அந்த அடிப்படையில் இஹ்லாஸை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சைத்தான் இடையில குறுக்கிடுவான். சில நேரங்களில் புள்ள 2ஆவது படிச்சுட்டு இருக்கிற நேரம் யாராவது கல்யாணம் பேசுவாங்க. தாய்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்டி கொடுத்துட்டா நம்மளோட பொறுப்பு முடிஞ்சிருது, நம்ம எதுக்கு ஓத வச்சோம்? ஓதி முடிச்சான்னு சொன்னால் நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைப்பாங்கிறதுக்காக ஓத வச்சோம். அதான் 2ஆவது பிள்ளை கிடைச்சிருச்சு, பிள்ளை நம்ம ஓதுல நிப்பாட்டிடுவோம், இப்போ ஓதி முடிஞ்சது போகிறோம், இதை தான் நம்ம செய்ய போகிறோம் என்று அந்த கல்வியினுடைய மார்க்க கல்வியினுடைய அந்தஸ்து குறைக்கப்படுது. எனவே இந்த மாதிரியான குறுக்கீடுகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. சில வேளை
உங்கள் பிள்ளை இடத்துல அவங்க திருமணத்தை நாடுறாங்க என்கிற ஒரு வெளிப்படையான ஒரு காரணத்தை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த வயசாக இருந்தாலும் கட்டி கொடுத்துடலாம். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்வியை விட அது தேவைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கம் வந்து அந்த இடத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் சும்மா அந்த புள்ள படிக்கொண்ட ஆர்வத்தோடு இருக்கும்போது பொன் கேட்டு வந்துட்டாங்க என்கிறதுக்காக பிள்ளைகளுடைய படிப்பை இடையில நிப்பாட்டுறது என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்மகிட்ட வரக்கூடாது. மாணவிகளும் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வாழ்க்கைங்கிறது சில இலட்சியங்களை உடையது. அந்த இலட்சியம் என்கிற ஒன்றுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நீங்கள் இந்த டிவியில் டிஸ்கவரி காட்சிகள் பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு 100-200 மான்கள் மேய்ஞ்சு கொண்டிருக்கும். ஒரு புலி வரும். அது பதுங்கி பதுங்கி வருகிற போதே ஏதாவது ஒரு மானை குறி வைக்கும். குறி வச்சு விரட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அது எந்த மானை குறி வச்சிச்சோ அந்த மானை தான் விரட்டும். அது விரட்டி போகிற போது இடையால இன்னொரு மான் போகலாம். ஆனால் அதை பிடிக்கொண்டு அது நினைக்கிறது இல்லை. அப்படி நினைச்சா அது போகிற நேரம் இங்கால ஒரு மான் போகும். ஆக அதை விட இது ரொம்ப சைஸாக இருக்குது, இதை பிடிப்போன்னு போகிற நேரம் அதை விட இன்னொரு மானை கண்டுட்டு இது நல்லா இருக்குன்னு நினச்சின்னா அதுக்கு வேட்டையாட முடியாது. சுற்றி சுற்றி சுழண்டு தான் இருக்கணும். அந்த ஒரு மானை குறி வச்சிச்சின்னு சொன்னால் அதையே இலக்காக கொண்டு போய்த்து பிடிக்குது. அப்போ நாங்கள் ஒரு இலட்சியத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னால் கல்வியை நம்ம அடைகிறது என்கிறத லட்சியமாக கொண்டுட்டோம்னு சொன்னால் இடையில வந்து பல குறுக்கீடுகள் வரும். வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறுகள் வரும். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் அதாவது அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டி வரலாம். நம்ம ஒன்றை இலக்காக வச்சுட்டோம். இந்த கல்வியில் நம்ம ஒரு இன்ஷா அல்லாஹ் நம்ம மதரசாவுடைய பாடத்திட்டத்தில் முழுமை அடைகிறது. இடையில வரக்கூடிய இதுகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று நம்ம எதை இலட்சியமாக வச்சோமோ அதில் நம்ம குறியாக இருக்கணும். பெற்றோர்களை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் படிக்க விட்டுருக்கோம். நம்ம அவங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அவங்க கற்பதற்குரிய சூழலை வீட்டில் நம்ம அமைக்கணும். அவங்க இங்கே வருவாங்க, நல்ல விஷயங்களை படிச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கு ஆண் பெண் கலப்படம், பக்கத்து வீட்டிலேருந்து வரக்கூடியவங்க சாதாரணமாக புழங்கக்கூடிய நிலைமை, எந்த நேரம் பார்த்தாலும் டிவி ஓடிட்டு இருக்கோம், சினிமா போயிட்டு இருக்கோம், நாடகம் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்க இங்கே படிக்கிறத அங்கே செயல்படுத்துறதுக்கான இடம் அமைக்கப்படுவதில்லை. அவங்க இங்கே வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போவாங்க, சுத்தப்படுத்திட்டு போவாங்க, அங்கே போய் அசிங்கமாயிட்டு வருவாங்க, திரும்ப வந்து சுத்தமாக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. நம்மளோட பிள்ளைய நம்ம படிக்க விட்டுட்டோம், ஓத விட்டுட்டோம். அந்த பிள்ளை 4 நல்ல விஷயத்தை படிக்குது. அந்த நல்ல விஷயத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நம்ம எங்கள் வீட்டில் தான் அமைக்கணும். அதுக்காக பெற்றோர்கள் உங்கள் ஆசைக்கு ஏற்ப சில விஷயங்கள் இருக்கலாம், நாடகத்தை விட முடியாதுன்னு இருக்கலாம். பிள்ளைக்காக நீங்கள் விட்டுத்தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் விட்டுத்தான் ஆகணும். அவங்களுடைய ஒழுக்கத்துக்காக நீங்கள் விட்டுத்தான் ஆகணும். பிள்ளைகளுக்காக நம்ம நிறைய தியாகம் செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நாடக சீரியலை விட்டால் என்ன குறைஞ்சி போகுது? அங்கே போகக்கூடிய ஒரு நேரத்துக்கு அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஓதக்கூடிய நேரத்தில் டிவியை ஓஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன குறைஞ்சி விட போகுது? எனவே பெற்றோர்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் நம்ம படிக்க விட்டோம், பிள்ளைகளுடைய மூளையில் கற்றல்ங்கிறத தவிர மற்றது வந்து குடிகொள்ளக்கூடாது, அதுக்குரிய சூழலை உருவாக்கணும். நம்ம தான் படிக்கல, இந்த பிள்ளைகள் படிக்குது, அவங்க மூலமாக நாங்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், அவங்க மூலமாக அவங்ககிட்ட இருந்து நாங்கள் மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும். எனவே அதுக்குரிய சூழலை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கணும். நீங்கள் இஸ்லாமிய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த சஹாபாக்கள் பெரும்பாலும் மார்க்க கல்வி விஷயத்தில் குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. குறைஞ்சவங்கன்னு சொன்னால் நிறைய கற்றவங்களாக இருக்க மாட்டாங்க. மார்க்கத்தை வளர்க்குறது, பாதுகாக்கிறது, பரப்புறது, நிர்வாகம் செய்கிறதுன்னு இருப்பாங்க. இளம் சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா உமர்லாவுடைய மகன் இப்னு உமர், அப்பாஸ்லாவுடைய மகன் இப்னு அப்பாஸ், மசூத் அல்லாவுடைய மகன் இப்னு மசூத், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா சிலர் அதாவது குர்ஆன் விளக்க உரையில் முன்னேறி இருப்பாங்க, சிலர் ஹதீஸ் துறையில் முன்னேறி இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க காலத்தில் அவங்களுக்கு நிறைய சர்ச்சைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்க அந்த பிரச்சனைகளை சமாளித்து பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்குனாங்க. அந்த பிள்ளைகள் மூலமாக கல்வி பரவிச்சு. அப்போ நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை நம்ம மதரசாவோட செஞ்சுருக்கிறோம். வீட்டையும் அதுக்குரிய சூழல் நம்ம உருவாக்கணும். அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருங்கிணைக்கிற போது நிச்சயமாக இந்த கல்வியில் அல்லாஹ் தஆலா வெற்றியை உருவாக்குவான். நாளை இந்த பிள்ளைகள் மூலமாக பெண்கள் மத்தியில் மார்க்கம் போகலாம். இந்த மாணவிகள் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகள் உருவாகலாம். படிப்படியான முன்னேற்றத்துக்கு அது வழியாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவிகளே, பெற்றோர்களே, இந்த மார்க்க கல்விங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை நம்ம வீணாக்கி விடக்கூடாதுங்கிற விஷயத்தில் நம்ம எல்லாம் ஆர்வமாக இருந்து முடிந்தவரை மார்க்கத்தில் அதாவது
முன்னேறி செல்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். நாங்கள் முயற்சி செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்குரிய வாசலை திறந்து தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்க கல்வியில் மேலும் மேலும் அறிவை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அடுத்தவங்களுக்கும் தௌவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.